வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் இரண்டாவது இயலில் 6ஆம் வகுப்பு தமிழில் இரண்டாவது இயலில் இருக்கிற இலக்கண பகுதி முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். நம்ம நார்மலாகவே முன்னாடி இயல் 1 நம்ம என்ன பார்த்தோம், எத்தனை இலக்கணம் இருக்குது, எத்தனை வகை இலக்கணம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ உயிர் எழுத்துக்கள்னால் என்னென்னா பார்த்தோம், மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், எழுத்துக்கள் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா, உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். இப்போ முதல் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ரெண்டையும் கூட்டினா 12, 18 கூட்டினா மொத்தம் 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் இது முதன்மை காரணமாக இருக்கிறதுனால தான் இது முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்கள்னால் என்ன? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் தான் முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். இது பிற எழுத்துக்கள் தோன்றத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால இது முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது சார்பெழுத்துக்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் எதை சார்ந்து வருதாம்? முதல் எழுத்துக்களில் சார்ந்து வருதாம். அப்போ இது எத்தனை வகைனா 10 வகை ஆகும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகையும் சார்பெழுத்துக்கள். இந்த வகுப்பில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வகுப்பில் ஃபஸ்ட்டு உயிர்மெய்யும் ஆயுதத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சார்பெழுத்துக்களும் பார்க்கலாம். உயிர்மெய்னா நம்ம பார்த்துருக்கோம், மெய் எழுத்துக்களோட உயிரெழுத்துக்கள் இணைந்து நம்ம உயிர்மெய்யாக நமக்கு கிடைக்கிது. அப்போ இக்கு கூட்டல் ஆ, அப்போ மெய் எழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து கா, அப்போ உயிர்மெய் எழுத்தாக வருது. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் நமக்கு என்ன கிடைக்கிது? உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கிது. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் அப்போ உயிர்மெய் எழுத்தோட ஒலி சவுண்டு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அப்போ கா, இக்கு கூட்டல் ஆ, கான்னு சொல்கிறோமா? அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மெய் எழுத்தும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும். அடுத்தது வரி வடிவம் பார்த்திங்கன்னா, எழுதுறது இப்போ கா பார்த்திங்கன்னா இவள் எழுதுறது பார்த்திங்கன்னா மெய் எழுத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். அப்போ ஒலிக்கும் கால அளவுன்னு பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து, ஏன்னா உயிர் எழுத்து குறிலும் நெடிலும் சொல்கிறோம். அந்த கால அளவு குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரையாகவும் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைன்னு சொல்லணும் இல்லையா? அந்த உயிர் எழுத்துக்களை வச்சு தான் இதோட உயிர்மெய்யோட கால அளவை சொல்கிறாங்க. இப்போ கா அப்படிங்கிறதுக்கு 1 மாத்திரை, அதே கா அப்படிங்கிறதுக்கு 2 மாத்திரை. இது இந்த கால அளவு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா உயிர் எழுத்தை ஒத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்து வகையில் இருக்குது. உயிர்மெய் எழுத்து சார்பெழுத்து வகையில் இருக்குது. அடுத்தது ஆயுதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஆயுதம். சில இடத்துல ஆயுதம்னு கொடுப்பாங்க. அப்போ இது தவறு. இது கத்தி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ஆயுதம். இது ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் அப்படிங்கிறது ஆயுதம். இதுக்கு வேறு பெயரும் இருக்குது. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை அக்கேனம். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை அக்கேனம்னு இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறை அக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நுட்பமான ஒலிப்பு முறை இது எப்பயுமே பாருங்கள், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இப்போ அக்துன்னு எழுதணும்னு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இப்போ அக்குக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து தான் வரும், நெடில் எழுத்து வராது. அக்குக்கு முன்னாடி கண்டிப்பாக அது குறில் எழுத்தாக தான் இருக்கும். தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தாக தான் இருக்கும். க, ச, ட, த, ப, ர, இந்த வரிசையில் தான் பின்னாடி இருக்கும். அதுக்கு தான் அக்குக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு குறில் எழுத்தும், அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தாகவும் தான் இது வரும். அதுக்கு இடையில் தான் இந்த ஆயுதம் வரும். தனித்து இயங்காது, தனியாக வரவே வராது. முதல் எழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கிறதுனால இது ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்து ஆகும். இதை தான் பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா,
முதல் எழுத்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகை. உயிர்மெய் 1000, உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய் பார்த்திங்கன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து வரதுனால இது உயிர்மெய். வந்து எழுதுறது வந்து ஒளி வடிவம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மெய்யும் உயிரும். அதே வந்து வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுதம் பார்த்திங்கன்னா 3 புள்ளிகளாக இருக்குது. அதுக்கு வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். நுட்பமான ஒலிப்பு முறை. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு குறியில் எழுத்தும் பின்னாடி ஒரு வல்லினம் உயிர்மெய் எழுத்தாகவும் தான் வரும், தனித்து வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அப்போ முதல் எழுத்துக்கள் என்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுறதுனா பிற எழுத்துக்கள் வந்து அதுதான் என்ன சொல்லலாம் பார்த்திங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அதுதான் முதன்மை காரணமாக இருக்கிறதுனால அது முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை? வந்து 10 நம்ம பார்த்தோம். சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறுனா முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் பின்னாடி உயிர்மெய் எழுத்தும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ 2வது இயலில் இருக்கிற முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் என்ற இலக்கணம் பார்த்தாச்சு. தொடர்ந்து பாருங்கள். நம்ம 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அப்படியே 7ஆம் புக்கில் இருக்கிற இலக்கணங்கள்லாம் பார்க்கலாம். நன்றி.